ஹை பேயிங் ஜாப்ஸில் அதிகமாக நம்ம பார்த்துட்ருக்க ஒரு ஜாப் வெப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட்னா என்ன? டே டு டே நம்ம நிறைய வெப்சைட்ஸ் பார்க்குறோம். அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் எப்படி வருது, யார் டெவலப் பண்ணுறாங்க, இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? வெப் டெவலப்மெண்ட்டில் இம்பார்ட்டன்ட் 4 ஃபேஸஸில் ஃபர்ஸ்ட் ஒன் டிசைனிங். ஒரு வெப்சைட்டோட மெயின் கோல் என்ன? மார்க்கெட்டிங், டு ரீச் மோர் பீப்புள். ஸோ நம்ம என்ன பிஸ்னஸ்க்கு வெப்சைட் டெவலப் பண்ண போகிறோம், அந்த பிஸ்னஸோட காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம், அந்த பிஸ்னஸோட கரண்ட் ட்ரெண்ட் என்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி எண்ட் யூசர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான வெப்சைட் டிசைனை பண்ணணும். ஸோ ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், ஃபயர்வொர்க்ஸ், ஸ்கெட்ச் இந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி UI/UX டிசைனர்ஸ் வெப்சைட்டை டிசைன் பண்ணுவாங்க. தென் டெவலப்மெண்ட். இந்த ஃபேஸில் டெவலப்பர்ஸ் டிசைனை ஒர்க்கிங் வெப்சைட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க பை யூஸிங் வேரியஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் தேர்ட் ஒன் டெப்ளாய்மெண்ட். ஆன்லைனில் வெப்சைட்டை டெப்ளாய் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ஹோல் ப்ராசஸ் வெப் டெவலப்மெண்ட். அண்ட் இந்த ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க வெப் டெவலப்பர்ஸ். வெப் டெவலப்பர்ஸை 2 டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணுறோம், ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் டெவலப்பர்ஸ். ஒரு வெப்சைட்டில் டாப் டு பாட்டம் நீங்கள் பார்க்குற எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு வெப்சைட்டை ஜஸ்ட் வியூ பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் மட்டுமே போதும். பட் ஒரு வெப்சைட் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும்னா அதுக்கு பேக் எண்ட் டெவலப்பர்ஸ் வேணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு பையன்கிட்ட கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவனும் பக்கத்தில் இருக்க லைப்ரரிக்கு போய் கம்ப்யூட்டர்னா என்னென்னு பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறான். இங்கே நீங்கள் அந்த பையனை மட்டும்தான் பார்க்குறீங்க, லைக் ஃப்ரண்ட் எண்டை மட்டும்தான் பார்க்குறீங்க. அவன் எங்கே போய் அந்த டீட்டெயில்ஸை கொண்டு வராங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ அதை டெக்னிக்கலி அப்ளை பண்ணுறோம். ப்ரௌசரில் கம்ப்யூட்டர்னா என்னென்னு சர்ச் பண்ணுறீங்க. அந்த பையனோட ரோலை இங்கே இன்டர்நெட் ப்ளே பண்ணுது, அங்கே லைப்ரரி, இங்கே சர்வர். நவ் யூசரோட ரிக்வெஸ்ட் த்ரூ த இன்டர்நெட் சர்வருக்கு போகுது. சர்வரில் யூசர் ரிக்வெஸ்டட் ரிலேட்டடான டேட்டாஸ் எடுத்துகிட்டு வந்து யூசருக்கு ஷோ பண்ணுது. லைக் நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வெப் பேஜஸ் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. இங்கே 2 ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். யூசர்கிட்ட இருந்து ரிக்வெஸ்ட் சர்வருக்கு போகுது, தென் அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு சர்வர் ரெஸ்பாண்ட் பண்ணுது. இந்த ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க தான் பேக் எண்ட் டெவலப்பர்ஸ். இந்த ப்ராசஸை தான் வெப்சைட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸை பேக் எண்ட் டெவலப்பர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸ்கில்ஸ் நீடட் ஃபார் வெப் டெவலப்மெண்ட். ஃபார் ஃப்ரண்ட் எண்ட் HTML, CSS அண்ட் JavaScript. ஒரு வெப்சைட்டோட பேஸ் டெவலப் பண்ணுறதுக்கு HTML யூஸ் பண்ணுறோம். அந்த வெப்சைட்டை அட்ராக்டிவாக மாற்றுறதுக்கு CSSம், அந்த வெப்சைட்டை ஆக்ஷனபிளாக மாற்றுறதுக்கு JavaScriptம் யூஸ் பண்ணுறோம். ஃபார் பேக் எண்ட் மார்க்கெட்டில் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. நம்ம என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது ஜாவா, பைத்தான் அண்ட் PHP. ஃபார் டேட்டாபேஸ் we can use MySQL and MongoDB. First I'll teach you front end development. பட் அதுக்கு முன்னால் மோஸ்ட் பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸில் ஒன்று நான் சொல்கிறேன். HTML டோட்டலாக 142 டேக்ஸ் இருக்குது அண்ட் CSSல மோர் தென் 200 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே லேர்ன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆக முடியுமானா ஒரு பிக் நோ. இது டைம் வேஸ்ட்டும் கூட. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் லேர்ன் த டேக் விச் இஸ் யூ வாண்டட் ரைட் நவ். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு நேவிகேஷன் பார் டெவலப் பண்ண போகிறீங்க. அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு என்னென்ன டேக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேவை, லைக் கலர் ப்ராப்பர்ட்டிஸ், ஹைட் அண்ட் விட்த், ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்பேசஸ் பிட்வீன் த மெனூஸ், ரெஸ்பான்சிவ் queries, இதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். தென் ஒரு நேவிகேஷன் பாரை டெவலப் பண்ணுங்கள். பட் மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் A to Z ஒரு வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறாங்க. தென் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அங்கே உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது, ஒரு டேகை எங்கே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அகெயின் லேர்ன் பண்ணுறாங்க, தென் வெப்சைட் டெவலப் பண்ணுறாங்க. அகெயின் அதே மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ், எந்த டேக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ திரும்பவும் அந்த லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ளே போகிறாங்க. இப்படி அவங்களுக்கே தெரியாமல் அவங்க இந்த லூப்பில் ஸ்டக் ஆகியிருப்பாங்க. ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு இந்த லேர்னிங் ப்ராசஸே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவங்க குவிட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் மேக் காம்ப்ளிகேட்டிவ் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். உங்கள்கிட்ட இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணணுன்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ப்ராப்ளம் சின்ன சின்ன ப்ராப்ளமாக டிவைட் பண்ணுறீங்க. அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணி ஃபைனலாக பார்க்கும்போது உங்களோட பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆகியிருக்கு. அப்கமிங் வீடியோஸில் இந்த அப்ரோச் யூஸ் பண்ணி தான் நம்ம வெப் டெவலப்மெண்ட் இன்ட்ரெஸ்டிங் வேல லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ
ஒரு ஹோல் வெப்சைட்டை 3 செக்ஷன்ஸாக டிவைட் பண்ணுறோம். ஹெடர், பாடி அண்ட் ஃபூட்டர். இந்த ஒவ்வொரு செக்ஷன்லேயும் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஆன்லைனில் லாட்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது. அது எல்லாமே அனலைஸ் பண்ணும்போது ஒரு செக்ஷனில் 5 to 6 டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் தான் காமனாக வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் மை சர்ச், ஒவ்வொரு செக்ஷன்லேயும் இருக்க காமன் ஸ்ட்ரக்சர்ஸை லேர்ன் பண்ணால் மட்டுமே போதும் டு பிகம் அ வெப் டெவலப்பர். ஒன்ஸ் யூ லேர்ன் தோஸ் பேசிக்ஸ், நெக்ஸ்ட் நீங்கள் உங்களோட அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அப்கமிங் வீடியோஸில் இந்த செக்ஷன்ஸில் 1 by 1 டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கீப் வாட்சிங். தேங்க்யூ.